வணக்கம். தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய 70வது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டதனுடைய விளைவாக வல்வெட்டித்துறை போலீசார் நேற்று முன்தினம் 10 இளைஞர்களை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து மூவருடைய வாக்குமூலங்களை பதிவு செய்து அனுப்பியிருந்தார்கள். நேற்றைய தினமும் வாக்கு மூலங்கள் பதிவு செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்திருந்தன. இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தான் என்னை தொடர்பு கொண்ட போலீசார் போலீசில் வந்து வாக்குமூலம் ஒன்றை வழங்குமாறு அழைத்த பொழுது எனக்கு உடல் சரியில்லாத காரணத்தால் என்னால் வர முடியாது, வேண்டுமென்றால் நீங்கள் எனது இல்லத்துக்கு வாருங்கள் என்று சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நண்பகல் 12 மணிக்கு வந்தவர்கள் வந்து 1 மணி வரை சிரேஷ்ட இன்ஸ்பெக்டர் அந்த குழுவினர் என்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். உறவினர் என்ற காரணத்தால் தான் நீங்கள் பிறந்த நாளை அனுஷ்டித்தீர்களா என்று கேட்ட கேள்விக்கு நான் சொல்லுகின்ற பொழுது, உறவினர் என்பதற்கு மேலதிகமாக தமிழீழ தேசிய இனத்தின் தலைவராக அவரை கருதுகின்ற காரணத்தால் தான் நாளதை அந்த பிறந்த விமர்சையாக கொண்டாடி இருந்தோம். ஏறவாறு கூறுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது நான் சொன்னேன், அவர் தமிழீழ தேசிய தலைவராக இருந்த காரணத்தால் தான் மேதகு பிரபாகரன் அவர்களுடன் அன்றைய இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு சமாதான ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருந்தார் என்ற விடயத்தையும் கூறியிருந்தேன். அதுபோல அதிலே அந்த ஒரு பேனர் ஒன்று அவருடைய வீட்டு சுவரிலே பதிக்கப்பட்டிருந்தது. அதிலே அவருடைய அரைவாசி உடைஞ்ச நிலைமையில இருந்த வீட்டினுடைய புகைப்படம், தலைவருடைய திருவுருவப்படம், அதே போல தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த இல்லம் என்று தமிழிலும், தமிழ் இல்லம் நேஷனல் லீடர் His Excellency மேதகு வி பிரபாகரன் lived in this house, ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த பதாகை ஒட்டப்பட்டிருந்த அந்த புகைப்படத்தை அகற்ற வேண்டும் என்று போலீசார் வற்புறுத்தி அகற்றி அதன் பின்னர் தான் அந்த நிகழ்வுகள் நடைபெற்றன என்ற விடயத்தை கூறியிருந்தேன். அதே போல மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள், கணித கொம்பாஸ் உபகரணங்கள் 70வது ஆகியவற்று, அதே போல 70 அபியாச கோப்பிகள், 70 தென்னங்கன்றுகள், மரக்கன்றுகள், இனிப்பு வகைகள், கேக் போன்ற கொடுக்கப்பட்டன. பட்டாசு வெடிக்கப்பட்டது. இவ்வாறு விமர்சையாக வயதானவர்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் என்று பலரும் கலந்து கொள்ளக்கூடிய விதத்திலே, ஜோதிகளும் கலந்து கொள்ளக்கூடிய விதத்திலே எழுச்சியுடன் அந்த பிறந்த தின நிகழ்வு நடைபெற்றது. அதை அவர்கள் பொறுக்க முடியாமல் தென்னிலங்கையில் இருந்து இவர்களுக்கு கிடைத்த அழுத்தம் என்ன காரணமோ தெரியவில்லை, அல்லது மேலிடத்திலிருந்து வந்த அழுத்தம் காரணமாக இதை பற்றி விவரமாக கிளறி விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். இதில் பின்னணி தெரிகிறது. இவர்களுடைய சாயம் வெளுக்கிறது. இன்றைக்கு புதிய அரசாங்கம் வந்துவிட்டது, எல்லாம் சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்லொரு இந்த சம்பவம் நல்ல ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது. இவர்கள் நடவடிக்கைகளை என்ன இருந்தாலும் இந்த நிலைமைகளை நாங்கள் எதிர்கொள்வோம். எந்த விளைவுகளை ஏற்பட்டாலும் பரவாயில்லை. நாங்கள் நிச்சயமாக இதை நீங்கள் இந்த ஆவியர் தின நாள் நிகழ்வுகளை அனுஷ்டிக்க முடியும் என்று சொன்னவர்கள் நிகழ்வை பார்த்து அவருடைய திருப்படத்தை பார்த்து கூட இவர்கள் அஞ்சுகிறார்கள் என்றால் எங்கே போகின்றது? அவர் ரோஹண விஜயவராவுடைய புகைப்படத்தை பார்த்து மக்கள் அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா என்ற கேள்வியை எழுப்ப விரும்புகின்றோம். இவர்கள் ஆட்சி மாறினால் காட்சிகள் மாறவில்லை என்பதைத்தான் இந்த சம்பவம் எடுத்து காட்டியிருக்கிறது. யாழ்ப்பாணம் பல்வெட்டித்துறையில் அண்மையில் நடைபெற்ற தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 70வது பிறந்த தின கொண்டாட்டம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற 5 பேரிடம் பல்வெட்டித்துறை போலீசாரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் தேதி பல்வெட்டித்துறையில் விடுதலை புலிகளின் தலைவரது குடும்பத்தின் பூர்வீக இல்லத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக தமிழீழ விடுதலை புலிகள் தலைவரின் புகைப்படத்தினை கொண்ட பதாதை ஒன்று அச்சிடப்பட்டு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதன்போது அங்கு வந்திருந்த பல்வெட்டித்துறை போலீசார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்தனர். இதனை அடுத்து குறித்த புகைப்படத்தை மறைத்துவிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடாத்தப்பட்டது. விடுதலை புலிகளின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக எனுபில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஜாலில் நடந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தம்பி பூக்கட்டை பார்த்து வாங்கோ. அம்மா என்ன கண்டு பண்ணிக்கணும் சரி அம்மா கண்டு கொஞ்சம் வேண்டாம். நீங்கள் மறைச்சு கொண்டா நாங்கள் வாங்க. சரி நீ அரைக்கல